12 வருடம் இருந்த தவத்தின் சக்தியையும் உங்களுக்கே தருகிறேன். சென்று வென்று வெற்றியோடு வாருங்கள். நீங்கள் வரும் வரை வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருப்பேன் சுவாமி. நான் 12 வருஷம் காத்துட்டு இருந்த மாதிரி அங்க யாரும் 9 வருஷம் 10 வருஷம் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னா அவங்களுக்கு இப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிடாதீங்க. அவ்வ கிளவிதான் நான் அப்புறம் ஏற்கனவே இங்க 5 வருஷமா ஒண்ணும் நடக்கல, சும்மா தான் கிடக்குறேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு போயிடாதீங்க. சாமி சாமி சென்று வாருங்க. நீங்களாவது வாங்க. வரீங்களா? வரேன். நம்பட்டுமா? நம்பி இருக்கலாமா? நம்பட்டுமா? அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா. உங்களை நம்பி நான் போறேன். திட்டி இருக்கலாம், பேசி இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்கெல்லாம் சாட்சி, நீங்கெல்லாம் கூடவே போவீங்க. என் புருஷனை பத்திரமா பார்த்து எனக்கிட்டே கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. ஆரம்பிச்சிட்டியா? போயிட்டு வரேன் சாமி, சென்று வருகிறேன். உங்களை ஆசீர்வாதம். சிவா, எந்த ஏலகண்டி பெண்ணிடத்தில் சத்தியம் செய்து விட்டேன். ஏலகண்டி வனத்தை கடந்து சென்று வருகிறேன். சம்போ மகாதேவா. ஏலகண்டி வனத்தை விட்டு விஜயில் தான் நடந்தேன். ஏலகண்டி வனத்தை விட்டு நான் நடந்தேன். ஏலகண்டி வனத்தை கடந்து அநேக தூரமாக வந்து விட்டேன். இந்த வனத்தை பார்த்தால் கண்ட பேரண்டன் வனம் என்று இருக்கின்றது. இந்த வனத்தை கடந்தால் செல்ல வேண்டும் போல் தெரிகின்றது. சென்று வருகிறேன். பேரண்டானா வனம் தண்ணீலே பேனா அவர் கூட திங்கிட்டு ஏண்டி அங்க கூட பேன் இருக்குமா? இங்க வா, அங்க கூட பேன் இருக்குமா? அங்க பேன் இருக்குமா? இருக்குமா? என்ன எல்லாம் புழு பூச்சியா கிடக்குது. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ எல்லாம் மனுஷங்களா? வந்து பாக்குற, எடுத்து போடவா பாக்குறியா? ஐயோ, நீ 3 பேத்து வச்சு ஆச்சதானே இருந்தாலும் வயசு இல்ல. இதுக்கெல்லாம் என்ன இப்படி பேய் மாதிரி இருக்காங்க? நீ யார் முத? நான் தான் கெண்ட பேராண்டி. பேராண்டி நான் யார் தெரியுமா? யாரு? இந்த புளியமலை பொந்துல கோழிமுட்டை கண்ண அழகி பேராண்டுச்சி, இவள் கொண்டால மூக்கழகி பேராண்டுச்சி. கோழிமுட்டை கண்ண அழகி பேராண்டுச்சி, நாங்க கொட்டில அங்கே நடைய நடைய அழகி பேராண்டுச்சி, இவள் நடைய சிறந்தவளா பேராண்டுச்சி. முத்து போல சிரிப்பு அழகி பேராண்டுச்சி, இவள் ஒய்யார நடையழகி பேரா. என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்காங்க எல்லாருமே? நீ அழகா இருக்கியா? ஏன் என் அழகுக்கு என்ன குறைச்சல்? நாய் கூட வாய் வைக்காது. என் மண்டையில குறைச்சலா இல்லையே புடவையில் குறைச்சலா? உன் மண்டையிலையும் குறைச்சல் இல்ல. எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறியா? ஆமா. உனக்கு ஒரு புருஷனா? என் முடியல என்ன முடி வரலிக்கு. பயப்படாத சாமிப்பா. ஏய், நானும் மனுஷன் தான்டா. டேய், பையனுக்கு காய்ச்சல் வர போகுது. இன்னைக்கு
பேர் என்ன சாமி? கம்பளிப்பட்டி சரண்ரா அவர்கள் எனக்காக அன்பளிப்பதற்கு கௌரவப்படுத்தியுள்ளார்கள். சரண்ராம் தம்பி நல்லா பேசுறா. ஏன்டா 7 வயசு ஆயிருச்சுல்ல? இதுக்கெல்லாம் மனுஷங்களா? மனுஷங்களுக்கு பிடிக்காது. நீ வேற நீதான கணக்கா இருக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால என் புருஷன் கூப்பிட்டா பாரலை சுபாஷ் ஓடு ஓடு. அல்லல்ல அல்லல்ல ஏய் 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 இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா இந்தா ஏய் ஆயா ஆயா சி நாதா ஏதோ பொம்பளையான்னு கேக்குறேன். ஏனாதா ஒரு ஆம்பளை போட்டு இப்படி தாக்குறியே? இல்ல 4 பேர் பாக்குறவங்க பூலாக வாசிங்க நம்மளை பத்தி என்ன நினைக்க மாட்டாங்க? இதுக்கெல்லாம் பூலோக வாசிகளா? ஆமா. இதுக்கெல்லாம் என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்காங்க? ஏய் அழகா இருக்காங்க இல்லையா? நாதா ஏன் ஓலக்காதா கண்மணி பந்தான முக பேராண்டிச்சு பரான தம்ம பேராண்டிச்சு பந்தால அட பந்தால புள்ள பேரா பந்தான முக பேராண்டிச்சு பரான முக வந்தான புள்ள பேராண்டிச்சு வரான புள்ள பேராண்டிச்சு ஏய் 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 இந்தா ஏய் மீசைக்கு நாதா இது நம்முடைய சொந்த பணம். உன் புருஷனுக்கு எந்திரிக்கான்னு தெரியுமா? தூக்கி விடுறீ. இரு நாதா இது நம்ம சொந்த வனம். இந்த வனத்துல எப்படி நம்ம ஆடி பாடுன்னு எப்படி அங்க பரட்ட தலையை விரித்து கொண்டு லீட்ட பல்லை காட்டு கொண்டு தலையை போட்டு வீட்டு வல்ல மடிச்சு போட்டு அந்த போல நடந்து அதையும் அண்ணா போல ஏய் என்ன ஏய் 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 நாதா பசிக்குது. உன் புருஷனால ஒண்ணும் முடியல போல. சிவா சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் விட்டுருந்து இவ்வளவு வேகம் வந்திருக்காரு. அதான் பாரு. நாதா பசிக்குது. கண்மணி எனக்கு இழப்புண்டாகுது. எனக்கு கடுப்புண்டாகுது. பசிக்குது சொல்றாங்க. பசி ஆட நாதேரி முண்டை நீ பசின்னு வந்துட்டு எதிர்தான் தின்றுவே நீ. இங்க பாரு நாதா இந்த மலைக்கு போய் நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்ற? முன்ன பாம்புல ஒரு 30 நாகப்பாம்புல ஒரு 40 நெட்டு ஒழுக்கலிக்கல நெட்டுவாக்களி நெட்டுவாக்காளி நெட்டுக்கோளையில ஒரு 1 லட்சம்.
இழப்புண்டாவுதுரா. சரி அடுத்தது அதுக்கப்புறம் யானை முட்டை. யானை முட்டை. ஆமா, சரி யானை முட்டையை பொடிச்சிட்டு வந்து யானை குட்டி. துட்டி நீ வச்சுக்க. அட குட்டி. யானை குட்டி. ஆ, அது மட்டும் இல்ல, ஆ. அது இதுக்கு புலி குஞ்சு. புலி குஞ்சு, ஆ, கரடி, கரடி, பன்னி. ஏய் சூ, இப்போ இவனுக்கு தான் இழப்பாகுது. எனக்கு இழப்பெல்லாம் ஆகாது. இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சீக்கிரம் வா. நான் புளியம்பர் பொந்துக்குள்ளே இருக்கிறேன். குமரவளைய வரட்டா இல்லை வேற எங்கேயாவது வரட்டா? அதனால என் பொண்டாட்டிக்காக இப்போ வேட்டைக்கு போக போறேன் நாடு. காட்ட கலத்து விட்டான் பேராண்டானு, அதை கருணையா முன்ன விட்டான் பேராண்டானு. காட்டை கலச்சு விட்டு பேரண்டனும் அந்த கருணையை முன்ன விட்டு பேரண்டனும் செடியை ஒதுக்கி விட்டான் பேராண்டானு, எங்க சின்னாயை எகி விட்டான் பேராண்டானு. பேரண்டனும் பேரண்டனும் வழிநடையிலே காத்திரனும் வழிநடந்து என் புருஷன் வேட்டைக்கு போகிற பக்கம் மொன்னப்பாம்பு நக்கி சாகுறேன். புருஷனுக்கு என்ன பண்ணுவ? யானை முதுத்தி சாகுறேன். புருஷனுக்கு என்ன பண்ணுவ? இந்தா இங்க பா, யாரு போறவா? நம்ம பேரூர் ஜெயபால பேரூர் ஜெய இவரை தான் நான் இன்னைக்கு வச்சு அவன் சாவுற சொட்ட தலைய சாவிட்டு இங்க பாரு 5 அடுப்புல இழப்படுத்துக்குது. இவரை பார்த்தா கப்பு கப்பு அடிப்பாரு. ஏங்க இங்க வாங்க, நான் யார் தெரியுமா? இந்த வனத்து இளவரசி பேராண்டி செய் ஏங்க இப்படி வாங்க, இங்க வாங்க, இப்படி வாங்க. நான் ஒரு தவத்துக்காக சென்று கொண்டிருக்கின்றேன். ஏங்க ஆமா, எங்க வேணா போங்க, சிவசிவா புளியாமரத்து பொந்துக்குள்ள வாங்க. சம்போ மகாதேவா. ஒரு டப்பா போடுங்க. அந்த தவசுக்கு போகிற முனிவரே, ஒரு தலைவியை ஒரு முத்தம் தாருங்க. அங்க தவசுக்கு போகிற முனிவரே, ஒரு தலைவியை ஒரு முத்தம் தாருங்க. இந்த பரண வர்த்தனை இன்றைக்கு ஒரு கட்டி ஏய் 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 சிவா, ஏப்பா என்னடா கையில என்ன தோசை கஞ்சி வச்சிருக்காரு? யாரு? இந்த கண்ட பேரண்டச்சு வழிபட மாட்டால் போட்டிருக்கின்றது. என்னுடைய காண்டுவிடத்தை அடுத்து விட்ட பிறகு செல்கிறேன். சிலையை வளைத்து கடையை போட்டினேன். என் புருஷன் சாகக்கூடாது. ஏடா இதோட வந்துடு சாமி. இதுக்கு முன்னாடி செத்து போன்னு சொன்ன? அரசன் நம்பி புருஷன் கைவிட்டு கதையா போயிருக்கின்றாரு பாருக்கா. என் புருஷன் சாகக்கூடாது. என் புருஷன் வரட்டு. இவனை பத்தி தப்பு தப்பா சொல்லி இவன் மண்டைய உடைச்சி தலைய வெட்டி என் புளியமர பொந்துக்கு நடுவில் தொங்க விடல, நான் கெண்ட பேராண்டி என் பொண்டாட்டிக்காக காட்டுக்கு போய் வேட்டைகளை ஆடி பாடின்ட்டு ஏண்டா மெவ்வி வேற சொல்லு. ஏண்டா மெவ்வி அப்போ மெவ்வி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நான் கேட்டேன். போடுன்னு போட்டுதே போச்சு. அதனால ஏய் உன் சின்னாயை பாத்தியா? பார்த்தேன். எங்க அது சாக கிடக்குது பாவம். சாக கிடக்குதா? நீ 4 இழுவிக்கே இப்படி எழுப்பு வாங்குது. இல்ல என் பொண்டாட்டியை பாத்தியாடா? உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டியும் பார்க்கல, உன் பொண்டாட்டியும் பார்க்கல. ஏன்டா என் பொண்டாட்டி பார்க்கல? உன் பொண்டாட்டி எனக்கா நேர்ந்து விட்டுருக்க பாக்குறதுக்கு? என் பொண்டாட்டி பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல. ஏன்டா பார்க்கல? பார்த்தேன். ஏன்டா என் பொண்டாட்டி நீ ஏன்டா பார்த்த? சரி நான் பார்க்கல விடு. ஏய் பாத்தியா பார்க்கலையா? அட மெவி குண்ட. அட மெவ்வி பூலியே பாத்தியா இல்லையா? அட பார்க்கல. ஏன் பார்க்கல? அட துண்ண பார்த்தேங்கற அப்புறம் மறுபடியும் மெவ்வி பாத்தியா துண்ணியே பாத்தியா? என்னது? தெளிவா சொல்லு. பெண்ணே பெண்ணே வஞ்சியாரே என்ன தூக்கமா நான் கொண்டு வந்த மிருகமெல்லாம் வீணா போகுது. பெண்ணே பெண்ணே என்ன தூக்கமா வந்தே பெண்ணே தூக்கமா பெண்ணே பெண்ணே வஞ்சியாரே என்ன தூக்கமா நான் கொண்டு வந்த மிருகமெல்லாம் பயமவனே ஏண்டா எழுப்புற என்ன
அட சொட்டை கட்ட சொட்டமாவன ஏண்டா எழுப்புற என்ன இது வேற நாதா அட வங்கங்கட்ட பயமவன ஏண்டா எழுப்புற என்ன போற வர ஆளுக்கெல்லாம் பொட்டாட்டி வச்ச பஞ்சகட்ட பயல என்ன எழுப்புற என்ன எழுப்புற அட புத்தி கட்ட பயமவன ஏண்டா எழுப்புற என்ன போற வர ஆளுக்கெல்லாம் நாதேரி முண்டை. கண்மணி என்னடி நடந்தது? நாதா நீ இல்லாத நேரம் இந்த வனத்துக்குள்ள அட சன்னியாசி போலருவன் எங்களவனே இந்த வனத்துக்குள்ள வந்த சாமி எங்களவனே சன்னியாச போலதனா எங்கே போவானா இந்த வண்ணதல்ல போவானா என்ன ஆலஞ்சலிக வச்சு எங்களவனே என்ன ஆக்கி போட சொன்ன சாமி எங்களவனே நான் ஆக்கி போட்ட பாவத்துக்கு எங்களவனே என்ன தூக்கி போட்டு என்னடி செஞ்சா? என்ன செஞ்சா? நான் ஆக்கி போட்ட பாவத்துக்கு எங்களவனே என்ன தூக்கி போட்டு என்ன செஞ்சா? நாதா நீ இல்லாத நேரம் அது மட்டுமா நாதா அங்க பொங்கேஜருக வச்சு எங்களவனே என்ன பொங்கி போட சொன்ன சாமி எங்களவனே பொங்கதரல எங்கே போனானா அந்த என்ன கட்டி புடிச்சிழுத்தா எங்களவனே என்ன கட்டி சேர சொன்ன சாமி எங்களவனே அது மட்டுமா என் கொங்க மேல கைய போட்டா எங்களவனே என்ன தூக்கி போட்டு உங்க மேல கை நாய்க்கு அட்டுக்க ராத்திரம் படிச்சுடா. பொங்கி போட்ட பாவத்துக்கு என்னடி செஞ்சா? ஏனா சிரிக்கிற கண்மணி ராதா ஏன் நீ சிரிக்கிற? என் ஊழ காதா அடி நாதேரி முண்டை. அத சொல்றது கேள் ராதா என்னதான் சொல்லுவீங்க? சன்னியாசி போல ஒருத்தர் வந்து வந்து இந்த வனத்துக்குள்ள வந்துக்குள்ள என் ஜாக்கிட்ட உடைச்சு உடைச்சு என் வலையில கிழிச்சு என்னைய புளியாமலை பொந்துக்குள்ள போட்டு தங்கி புடிச்சா தங்கி போட்டானா? ஏய் எனக்கு புளியாமரத்தை பொந்துல தங்கிட்டானா? அதனால ஏய் அடி நாதேரி முண்டை அங்க பாரு போறேன் பாரு அவன் என்னை பத்தி அவனுக்கு தெரியாது. ரங்கண்ணா ரங்கனோ எனக்கு வராது வந்துச்சுன்னா சாமானத்துல விட மாட்டேன் தெரியுமா தெரியாதா? நீ சாமானத்தோட மாதிரி தெரியுமே அந்த சன்னியாசி பையன் எங்க இருக்கிற? சொட்டையா ஏய் அங்க பாரு போறேன் பாரு அங்கதானே போறேன். அங்க யாரு இருக்கிற அங்க பாக்குறீங்க நீங்க வேற அங்கதானே போறேன். அவனை புடிச்சிட்டு ஏய் அவன் தலையை வெட்டாத வெட்டல அது இடுப்புக்கு கீழே ஒரு தொகுதி வெட்டிரு வெட்டி வெட்டி புளியாமலை பொந்துக்குள்ள நடுவுல தொங்க விட்டு அப்புறமா வந்து பாரு நீ என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா அந்த சன்னியாசி பை இதை வெட்டணும். அதனால போலாமா? எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் அவர் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் எனக்கு பயந்து கொண்டு எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் எனக்கு பயந்து கொண்டு எங்க இருக்கிறான். அடே பேராண்டனே எதற்காக என்னை வழிமறிக்கின்றாய்? நீதான் சன்னியாசி பையலோ? ஆமா என் பொண்டாட்டி நீ தான் பாத்துருக்குற. உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டியை நான் பார்க்கலையே. ஏன் பார்க்கல? பார்க்கவில்லை. எல்லாம் அழகா இருக்கு. பார்க்கணுமா பார்க்க வேணாமா? பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல. ஏன் பார்க்கல? பார்த்தேன். பாத்தியா? ஆமா. ஏன்டா பார்த்த? சிவா சிவா அடே பேராண்டனே ஏய் இங்க பாரு என் பொண்டாட்டி பார்த்து அவ ஜாக்கெட்டை உடைச்சிருக்கிற, சிவா சிவா வேலையில கிழிச்சிருக்கிற, சம்பவ மகாதேவா கொங்கு மேல கைய போட்டிருக்கிற, ஹரிஹரி வெள்ளிங்கிரி ஆண்டவா கவரிமான் போடுற கூந்தல்ல கஜா முஜான்னு உழைப்பி இருக்கிற, சிவா சிவா அது மட்டும் இல்லாம புளியா மரத்தை பொந்துவே கலாமுலன்னு செஞ்சுட்டு போயிருக்கிற, அடே பேராண்டனே அகல புகழி திகிடு பாரிய காணாம பண்ணி இருக்கிற. ஹரிஹரி ஆமா அட அகடக்கால் திகிடு பாரு அச்சமில்லாத மச்ச கொம்பு. சிவ சிவா இந்த கண்ட பேரண்டான் வழிவிட மாட்டான் போல் தெரிகின்றது. என்னுடைய காண்டு விடத்தில் அடித்து விட்ட பிறகு செல்கிறேன். அடே பேரண்டனே நான் சாகவும் மாட்டேன் வேகவும் மாட்டேன். அப்படியா? உன்னை ஒரே வெட்டா வெட்டி நடுப்பகுதி மட்டும் கொண்டு போய் புளியா மரத்தை பொந்துல நேரா கட்டி தொங்கிட போறேன். பார்க்கவும் இப்ப சிலையை வளைத்து கலையை பூட்டினேன். யார இங்க வந்து குட்டாங்க போட்டுருக்கியா? இங்க வந்து ஒண்ணு
குமிஞ்சு பாரு. இப்படியே வந்து பார்த்தா ஐயா அது இந்த வாழை அடிக்குது. என் புருஷன் நின்றுகிட்டே தங்குறியா தூங்குறியா நாடி இருக்கான்னு பாரு. எதுல வச்சு காலம் ரொம்ப தூக்காது வெதரை கொண்டு வெளியே வருது. நாடி துடிப்பே இல்ல. நாடி துடிப்பு இல்லைன்னா வாய் வச்சு பாரு. ஐயோ புருஷன் செத்து போயிட்டாளே. அட கத்தாழ ஓரத்துல என் புருஷன் என்னாச்சு? நீ கையூண்டி பேழையில ஐயோ பேண்ட பீயு பேளங்காட்டி நீ பரலோகம் போயிட்டியே ஐயோ. அட முட்டைக்கல்லி ஓரத்துல என் புருஷாணி முக்கி பேழையில பேண்ட பீயு பேளங்காட்டி உனக்கு சாவு வந்துருச்சு. உன்னை கட்டி எழுகணும்னா அடே கொம்பு பட்டி சொட்ட தலையா உன் மேல கத்தால வாடையாடா ஐயோ. உன்னை முட்டி அழுகணும்னா உன் மேல மூத்திர கவிச்சு அடிக்குதடா. ஆனா என்னோட புருஷன் நாய்க்குட்டி தாயா நீ செத்து போனா என்ன செய்வேன்? என்னோட புருஷன் நாய்க்குட்டி தாயா நீ செத்து போனா. யாருமா அழுகிறது? ஏய்யா ரங்கசாமி அம்மா யாருமா அழுகிறது? என்னமாச்சு? என்னாச்சு? என் புருஷன் சட்டைக்கு போய் செத்து போயிட்டாங்க. நாங்க யாருன்னு தெரியுதா? யார் ரங்கசாமியா? நாங்க தான் தெய்வலோகத்தை கன்னிமார்கள் பேசிக்கின்றோம். தெய்வலோகத்து கிண்ணிமார்களா? கன்னிமார். ஆமா பூலோகத்துக்கு என்ன வேலை? மலர் பறிக்க வந்தான். மலர் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஏய் அந்த மலர் இல்ல, பூஜைக்காக மலர். பூஜைக்காக மலர் அடி நாதே ஏங்க ஏமா இப்படி அழுகுற? என் புருஷன் எல்லாம் சொல்லாத சொல்லி இல்லாத சொல்லி ஏம்மா அழுகாம இரு. அவன் சண்டைக்கு போய் செத்து போயிட்டே சொட்டையா. ஏம்மா அழுகாம இருமா, உன்னுடைய கணவனுடைய உயிரை எழுப்பி தருகின்றோம். எழுப்பு கொடுங்க ரங்கசாமி இல்ல காலையில 2 வடை சேர்த்து வாங்கி கொடுங்க. சரி அது கெட்டி. ஐயோ பாபா அர்ஜுனா பேராண்டனுடைய உயிரை கொன்றுவிட்டு சென்றால் நீயோ தவமானது பலிக்காத உயிரை எழுப்பிட்டு செல்ல வேண்டும். யார் நீங்கள்? நாங்க தான் தெய்வலோகத்து கன்னிமார்கள். தெய்வலோகத்து கன்னிமார்கள். இந்த கண்ட பேரண்டன் உயிரை கொன்றுவிட்டு சென்றால் அந்த ஆதி சிவனை பார்க்க முடியாது. ஆதி சிவன் இடது கரத்தில் இருக்கின்ற பாசுபதாஸ்திரத்தை பெற முடியாது. ஆமா, மீண்டும் அண்ணனுடைய உயிரை பெற்று பிறகு செல்ல வேண்டும் என்றால் உண்மைதான். இப்பொழுது தெய்வலோகத்துக்கு லிகிதம் அளிப்பி என்னுடைய தந்தை இந்திரனுக்கு லிகிதம் அளிப்பி கண்ட பேரண்டன் உயிரை பெற்று தருகின்றேன். தெய்வலோகமாளுகின்ற தெய்வந்திர எனது தந்தையே, சற்று நேரத்துக்கு முன்பு கண்ட பேரண்டன் உயிர் வந்ததா, அதை மீண்டு நீ தர வேண்டும் தந்தையே. தந்தையே, சற்று நேரத்திற்கு முன்பதாக கண்ட பேரண்டன் தெய்வலோகத்திற்கு வந்தது, அது மீண்டும் பூலோகத்திற்கு வர வேண்டும். அப்படியாகட்டும், அனுப்புகின்றோம். பெற்றுவிட்டேன் அடே பேரண்டனை. நீ கிழிச்சு விட்ட, நீ வெட்டி புகுழி அவர் மேல எந்த தப்பு இல்லை. நான் தான் அவரை பத்தி உங்ககிட்ட இல்லாத பொல்லாததா சொல்லி அவர் மேல நான் தான் ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்டுட்ட. ஆனா அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவர் தெய்வம் மாதிரி. ஐயா பொம்பளைய நம்பினவனும் பொறிக்கடலை தின்னவனும் ஒண்ணு நிறைவேற்றிட்ட நீ. அதனால உன் தலைய மசுரோட வெட்டி அதனால எங்க அடே பேரண்டனே, தெய்வலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு என் உசுரை வரவழைச்சது யாருங்க? நான் தான்.
நீங்க தானே? ஆமா. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆதிசிவரை பார்க்க வேண்டும் என்று நீலவேக பணிங்கப்பாறை சென்று கொண்டிருக்கின்றேன். நீங்க போய் தவம் பண்ணிட்டு பாசுவர்கனி வாங்க போறீங்க. ஆமா. எனக்கு என் பொண்டாட்டி 2 பேத்துக்கு குழந்தையே இல்லைங்க. என்ன பண்ணீங்க? நாங்களும் ஆட்டை மேய்க்கிறோம் அடிக்கிறோம், குட்டி மட்டும் போட மாட்டேங்குது. சரி. எங்க 2 பேத்துக்கு என்னை போல ஒரு ராஜா, என் பொண்டாட்டி போல ஒரு ராணி, 2 குழந்தை வரத்தை வாங்கிக்கிட்டு புளியா மரத்தை பொந்துக்கு நேரா வாங்க. ஆகட்டும். 2 முன்னப்பாம்பு தொங்கிட்டே இருக்குது. அப்படி எதுக்கு? அதனால போயிட்டு வாங்க. சென்று வாருங்கள். நாங்கள் கேட்ட வரத்தை பெறுவார்கள். ஏதாவது தப்பா தவறா பேசுறதே எங்க 2 பேரும் மன்னிச்சுக்கங்க. ஒண்ணும் கோவில் இல்லைங்க. இல்லை இல்லை, சென்று வாருங்கள். போயிட்டு வரீங்களா? சென்று வாருங்கள். சிவசிவா சம்போ மகாதேவா, கண்ட பேரண்டன் பணத்தை கடந்த அநேக தூரமாக வந்து விட்டேன். இதோ ஆண்டீஸ்வரையில் நீருக்கு வந்து விட்டேன். ஆண்டீஸ்வரையில் நீராடி நான் கொண்டு வந்த 97 கம்பத்தை இந்த பணிக்கு பார்வையில் நிறுத்தி அதன் மேலே 7 செப்பூசையும் அதன் மேலே 7 செப்பநிலையும் அதன் மேலே 7 இழுவச்சங்கனை வைத்து இடதுகால் பெருவெல் ஒன்று வலதுகாலை மண்டிகிட்டு அந்த ஆதிசிவனை நோக்கி தவம் செய்கின்றேன். சம்போ மகாதேவா, அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா. ஆண்டி சுனை வந்து சேர்ந்தேன் நான் தான் அர்ஜுனனும் இந்த வேலை. ஆண்டி சுனை வந்து சேர்ந்தேன் இந்த வேலை. ஆண்டி சுனை நீராடினே நான் தான் அர்ஜுனனும் இந்த வேலை. ஆண்டி சுனை வந்து சேர்ந்தேன் அர்ஜுனனும் இந்த வேலை. அரகரா என்று சொல்லி நான் தான் அடிக்கின்றேன் தேகண்டியை. அரகரா என்று சொல்லி நான் அடிக்கின்றேன் தேகண்டியை. சிவ சிவா என்று சொல்லி நான் தான் ஓதினேனே சங்கோதரை. சிவ சிவா என்று சொல்லி நான் அடிக்கின்றேன் சங்கோதரை. சிவ சிவா சம்போ மகாதேவா, அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா, நான் கொண்டு வந்த 91 கம்பத்தை இதோ பணிக்கு பார்வையில் நிறுத்திவிட்டு பூஜைகளும் செய்து விட்டேன். இந்த தவத்தின் பணிக்கு பார்வையில் நின்று அந்த ஆதி சிவன் நோக்கி தவம் செய்கின்றேன். சம்போ மகாதேவா, அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா. கம்பளிப்பட்டி ஓம் சேர்ந்த நமச்சிவாய நமக. லோகேஷ் குமார் அவர்கள் என்னை பாராட்டி அம்பளி கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சிவசிவா சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவ சங்கரனே சம்போ சிவா சிவா